ஏயையும் பியையும் எக்ஸாம்பிளோட ஃபங்க்ஷனுக்கு இன்புட் ஆர்குமெண்ட்ஸா பாஸ் பண்றோம். எக்ஸாம்பிளோட ஃபங்க்ஷனை இன்புட் பாராமீட்டர்ஸ் எக்ஸ் ஒய்ல நாங்க செய்யற சேஞ்சஸ் எங்களோட ஏபியை சேஞ்ச் பண்ணுமா சேஞ்ச் பண்ணாதா? ஏயும் பியும் அரே ரெண்டுமே ரெஃபரன்ஸ் டைப். ஸோ நாங்க ஏயும் பியையும் எக்ஸாம்பிளோட ஃபங்க்ஷனுக்கு இன்புட் ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்கோம். இதுல பாஸ் ஆக போறது ஏண்டையும் பிண்டையும் ரெஃபரன்ஸ். எக்ஸுக்கு வர போறது ஏண்ட ரெஃபரன்ஸ், ஒய்க்கு வர போறது பியின் ரெஃபரன்ஸ். எக்ஸும் ஏயும் சேம் அரேய பாயிண்ட் பண்ணும், ஒய்யும் பியும் சேம் அரேய பாயிண்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்ல 0 இண்டெக்ஸ் எலிமெண்ட் நாங்க சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னா ஏலையும் 0 இண்டெக்ஸ் எலிமெண்ட் சேஞ்ச் ஆகி இருக்கும். இப்ப நாங்க ஒய்க்கு புதுசா ஒரு அரேய ரீஅசைன் பண்றோம். சோ இனி y பாயிண்ட் பண்ண போறது வேற ஒரு ரெஃபரன்ஸ்ல உள்ள அரேய. ஸ்டில் b எங்கட பழைய ரெஃபரன்ஸ் உள்ள அரேய தான் பாயிண்ட் பண்ணி கொண்டிருக்க போகுது. இனி y வேற ரெஃபரன்ஸ், b வேற ரெஃபரன்ஸ். இனி நாங்க y ல ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னு சொன்னா அது எங்கட b ய அஃபெக்ட் பண்ணாது. சோ b எங்கட பழைய அரேயா தான் இருக்கும்.